மகர ராசி நேயர்களே, மகர ராசி அப்படின்னு சொல்லும்போது உத்திராடம் மகர ராசி, திருவோணம் மகர ராசி, அவிட்ட நட்சத்திரம் மகர ராசி. ஒண்ணு, தன் பிரச்சனைகளை யாரிடமும் பகிர மாட்டார். உங்களுக்கு என்னதான் ப்ராப்ளம்ங்கிறது வெளியில சில பேர் சொல்ல மாட்டாங்க. ஸோ பார்த்துக்கலாம். அப்படி இதெல்லாம் மறைக்கப்பட்ட உண்மை. வேலை மீது அதிக பொறுப்பு. அதாவது ஒருத்தர் நம்பணும், ஒருத்தர் இது பண்ணணும்னா கொஞ்சம் டைம் எடுத்து தான் சில பேர்லாம் சில விஷயங்கள்லாம் உள்ளுக்குள் மிகப்பெரிய உயர்வு அடைய வேண்டும் என்ற எண்ணம் தீவிரமாக இருக்கும். வேலை வேலை வேலைன்னு நினைச்சிட்டு குடும்பத்துல எரிஞ்சு விழுந்துட்டு குடும்பத்துல ப்ராப்ளம் ஆகிடும். தாமதம் காரணமாக வாய்ப்புகளை இழக்காதீர்கள். அதிக சந்தேகம் கொள்ளாதீர்கள். தன்னை குறைத்து நினைத்துக் கொள்ளாதீர்கள். ஜனனி ஜன்ம சௌக்கியானாம் வர்தனி குல சம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்யதே ஜன்ம பத்திரிகா ஆதித்யாயச்ச சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்கர சனிபியஸ்ச ராகவே கேதவே நமஹா கஜானனம் பூதகணாதி செவிதம் கபித்த ஜம்பு பலசார பக்ஷிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம். மகாகணபதி துணை கொண்டு குருவருள் துணை கொண்டு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்க நம்புறேன். இப்பொழுது நாம் பார்க்கக்கூடியது வாழ்க்கையில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்தை நம்ம கற்றுக்கணும், ஒவ்வொரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுதான் மிக முக்கியமானது. ஏதாவது ஒரு சூழலில் ஏதாவது ஒரு நேரத்தில் ஏதாவது ஒரு விஷயம் நம்ம கண்ணில் படும்போது அந்த விஷயத்தை நம்ம தெரிஞ்சுப்போம். அதுதான் நிதர்சனமான உண்மை அப்படிங்கிறது. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு என்ன அப்படின்னு கேட்டால், மறைக்கப்பட்ட உண்மை. 12 ராசிகளுக்கு மறைக்கப்பட்ட உண்மை தான் என்ன, நீங்கள் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது, இது ஒவ்வொரு வாழ்க்கையிலும் நீங்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். நீங்கள் என்ன பண்ணணும் பண்ணக்கூடாது, அது மிக முக்கியமானது. அப்போது இதுக்கு என்ன விஷயம் நமக்கு பண்ணணும், மறைக்கப்பட்ட உண்மை தான் என்ன. இப்போ நான் நிறைய ராசிகளில் நான் பேசிட்டு வரும்போது நிறைய ராசிகள்லாம் அனலைஸ் பண்ணி பேசும்பொழுது பிரம்மன் எழுதிய விதி, உங்களுடைய அதாவது லட்சக்கணக்கான மக்களுடைய ஒரு ஆதரவு அதில் இருந்தது. உண்மையிலேயே அது ஒரு தெய்வ கடாட்சம்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பிரம்மன் எழுதிய விதி அவ்வளோ ஒரு சிறப்பாக இருந்தது. நிறைய பேர் அப்படியே ஃபோனை எடுத்தோடனே அவங்க அழுது தான் மிக எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. ஒரு சமயம், சாமி இந்த மாதிரி எப்படி உங்களால் சொல்ல முடிஞ்சது, இந்த பிரம்மன் என் வாழ்க்கையில் நடந்த விஷயத்த சொன்ன மாதிரி இருந்தது அப்படின்னு சொன்னேன். அப்போது எல்லாரும் ஒவ்வொருத்தரும் ஒரு விஷயங்கள் நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிறாங்க. சுவாமி இந்த மாதிரி இருந்து நீங்கள் சொன்ன பிரம்மன் எழுதிய விதி அப்படின்னும்போது, அப்போது இதுக்கு மறைக்கப்பட்ட உண்மை தான் என்னதான் மறைஞ்சிருக்கு, எதனால மறைக்கப்பட்டது, என்ன பிரச்சனை, செய்ய வேண்டியது என்ன, செய்யக்கூடாதது என்ன, இதுக்கு என்ன பரிகாரம் நான் பண்ணிக்கலாம். என் 12 ராசிக்கு நான் இப்போ தனித்தனியாக சொல்ல போகிறேன். நோட் டவுன் பண்ணிக்கோங்க. வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் நடுவில் என்ன சொல்ல வரேன், என்ன ஸ்லோகங்கள் நடுவில் சொல்லியிருக்கேன், என்ன விஷயங்கள் எந்த கோவிலுக்கு போக சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரிய வரும். சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மகர ராசி நேயர்களே, மகர ராசி அப்படின்னு சொல்லும்போது உத்திராடம் மகர ராசி, திருவோணம் மகர ராசி, அவிட்ட நட்சத்திரம் மகர ராசி. 1-2 பாதம். மெதுவாக உயர்வார், ஆனால் உயர்ந்த பிறகு உன்னை யாராலும் தடுக்க முடியாது. அந்த அளவுக்கு நல்ல ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி பர்சன், நல்ல ஒரு பர்சன், நல்ல ஒரு விஷயங்கள் எல்லாமே உண்டு. இதில் என்ன அப்படின்னு கேட்டால், மறைக்கப்பட்ட உண்மைகள், பிரம்ம ரகசியம் என்னென்ன, வெளியே குளிர்ந்தவர் போல உள்ளே ஆழமான உணர்ச்சி, எல்லாவற்றையும் திட்டமிட்டு செயல்படுவார்கள். ஸோ இப்படி தான் பண்ணணும், இப்படி தான் பிளானிங் சொல்கிறோம் இல்லையா, அது உங்களுக்கு ரொம்ப சூட்டபிள். தாமதமாக இருக்கும், ஆனால் வெற்றி உறுதி. தன் பிரச்சனைகளை யாரிடமும் பகிர மாட்டார். உங்களுக்கு என்னதான் ப்ராப்ளம்ங்கிறது வெளியில் சில பேர் சொல்ல மாட்டாங்க. ஸோ பார்த்துக்கலாம். அப்படி இதெல்லாம் மறைக்கப்பட்ட உண்மை. வேலை மீது அதிக பொறுப்புணர்வு. ஒரு வேலைக்கு போனால் கடமைக்கு போக மாட்டாங்க. ஸோ செய்யணும் அப்படின்னு செய்ய மாட்டாங்க. ஸோ தே வில் பி இன்ட்ரெஸ்டட், ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காமிச்சு அந்த ஒர்க்கு, தே லவ் த ஒர்க், அதுக்கப்புறம் அந்த ஒர்க் அந்த மாதிரி பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி பர்சன்ஸ் எல்லாம் இருக்காங்க. அதே போல் ஆரம்ப வாழ்க்கை கஷ்டம், பின்னர் உயர்வு. அதாவது ஆரம்ப வாழ்க்கையில் கல்யாணம் பண்ணி சில கஷ்டங்கள்லாம் இருக்க தான் இருக்கும். பின்னர் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக அந்த உயர்வுகளை அவங்க கண்ணால் பார்ப்பாங்க. ஒரு முடிவு எடுத்து விட்டால் மாற்றம் இல்லை. சொல்கிறேன்ல, நான் ஒரு தடவை முடிவு பண்ணிட்டா என் பேச்சை நானே கேட்க மாட்டேன்னு சொல்லுவார்ல, அந்த மாதிரி இவங்களும் அப்படி தான். ஒரு முறை முடிவு பண்ணிட்டா இவங்க பேச்சு இவங்களே கேட்க மாட்டாங்க. முடிவு பண்ணால் மாற்றம் இல்லை, அவ்வளோதான். இந்த ஒரு வார்த்தையை சொல்லிவிடுவாங்க. ஒரு தடவை முடிவு பண்ணிட்டேன்னா என் பேச்சை நானே கேட்க மாட்டேன் அப்படின்னா, நீ கேட்ட கேளு கேட்காட்டப்போ அப்படின்னுடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த மாதிரி இருப்பாங்க. ஒரு முறை முடிவு எடுத்தால் மாற்றம் இல்லை. மன அழுத்தத்தை உள்ளே வைத்துக் கொள்வர். தனிமையை விரும்புவோர். பணம் சம்பாதிப்பதில் புத்திசாலித்தனம். நம்பிக்கை கொடுக்க நேரம் எடுப்பார்.
அதாவது ஒருத்தர் நம்பணும், ஒருத்தர் இது பண்ணணும்னா கொஞ்சம் டைம் எடுத்து தான் சில பேர்லாம் சில விஷயங்கள்லாம் உள்ளுக்குள் மிகப்பெரிய உயர்வு அடைய வேண்டும் என்ற எண்ணம் தீவிரமாக இருக்கும். இதெல்லாம் மறைக்கப்பட்ட உண்மை. இதெல்லாம் தான் உண்மை. இதுலயே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, செய்ய வேண்டியது அப்படின்னு சொன்னா, நீ லைஃப்ல என்ன பண்ணணும், பிரம்ம ரகசியம், நீ செய்ய வேண்டியது என்ன, பொறுமையை வளர்த்துக்கோ. தினசரி ஒழுங்கான வாழ்க்கை முறையை பின்பற்றுங்க. கரெக்டா உன்னுடைய விஷயத்துல இருந்து நீ மாறாது. உன்னோட விஷயத்துல நீ கிளாரிட்டியா கரெக்டா இரு. சனிக்கிழமை சனி பகவான் வழிபாடு பண்ணு. உடல் நலத்தை கவனிக்க வச்சுக்கோ. உடற்பயிற்சி பண்ணு, நட. உன்னோட இதுல என்ன எப்போதுமே இருக்கும், பெரியோர்களின் ஆசீர்வாதம் பெறுங்க. எப்போதுமே தெய்வ ஆசீர்வாதம், பெரியோர்களுடைய ஆசீர்வாதம் எப்போதும் இருக்கணும். வேலை வாழ்க்கை சமநிலையாக வைத்திருங்கள். சேமிப்பு பழக்கத்தை அதிகரித்துக் கொள்ளுங்கள். மன அழுத்தத்தை பகிர்ந்து குறைக்கவும் தியானம் பண்ணுங்க. நல்ல நண்பர்களை தேர்வு செய்யுங்கள். சிரிப்பை வாழ்க்கையில் அதிகப்படுத்துங்கள். தர்மம் தானம் செய்யுங்கள். இதை நான் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை, இது ஏற்கனவே நிறையா தான் நீங்கள் பண்ணுவீங்க. ஸோ இருந்தாலும் உங்களுக்கு அந்த பிரம்ம ரகசியம் என்று சொல்லக்கூடிய இடத்துல இது உண்டு. செய்யக்கூடாதது என்ன, மகர ராசி செய்யக்கூடாது, அதிகமாக தனிமையில் இருக்காதீர்கள். ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப இதாகிடும். மன அழுத்தத்தை உள்ளே அடக்காதீர்கள். வேலைக்கு அடிமையாகி குடும்பத்தை மறக்காதீர்கள். வேலை 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 வேலைன்னு நினச்சிட்டு குடும்பத்தில் எரிஞ்சு விழுந்துட்டு குடும்பத்தில் ப்ராப்ளம் ஆகிடும். தாமதம் காரணமாக வாய்ப்புகளை இழக்காதீர்கள். அதிக சந்தேகம் கொள்ளாதீர்கள். தன்னை குறைத்து நினைத்து கொள்ளாதீர்கள். உன்னை நீயே குறைவாக எடைப்படாது. உனக்கு நீதான் ராஜா, உனக்கு நீதான் ராணி. நீங்க அதை பத்தி கவலைப்படாது. கோபத்தை உள்ளே வைத்துக் கொள்ளாதீர்கள். கோபம் பட்டு பேசுற மனசுக்குள்ளே வச்சிருந்தாலும் முடியாது. உடல் நலத்தை புறக்கணிக்காதீர்கள். கடன் வாங்கி செலவு செய்யாதீர்கள். பழைய தோல்விகளை நினைத்து வருந்தாதீர்கள். பழசை நினைச்சு வருத்தப்படாது. இனிமேல் அடுத்த என்ன நடக்கணுமோ அதை பாரு. எல்லாவற்றையும் கட்டுப்படுத்த முயற்சி செய்யாதீர்கள். யாரும் சொல் பேச்சு கேட்க போறதில்லை. கத்தி கத்தி நீ ஏன் உன் தொண்டத்தை நீ வேஸ்ட் பண்ணிக்கிற, அதாவது வயசு வரும்போது தெரிஞ்சுக்க போறாங்க. எல்லாவற்றையும் நீ கட்டுப்படுத்தணும்னு நினைச்சா முடியாது. வாழ்க்கையை மிகவும் கடுமையாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். வாழ்க்கையை மிகவும் கடுமையாக ரொம்ப பாசிட்டிவா எடுத்துன்னு ஜாலியாக போயிட்டாரு. நீ செய்யக்கூடாது இன்னொரு விஷயமும் நான் சொல்லிடுறேன். டேய் வாடா, என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்காத. ஏன்டா நான் யாரை சொல்றேன்னு உங்களுக்கு புரியும். கணவராக அந்த மாதிரி கூப்பிடாதீங்க, கணவராக அந்த மாதிரி சொல்லுவாங்க. டேய் இங்கோடா என்னடா பண்ணிட்டு இருக்க, இருடா வரேன், காப்பி கொண்டு இருடா வரேன் அப்படின்னு முடிஞ்சு போச்சு. ஒன்றும் சண்டை வரப்போறது இல்லை. இருந்தாலும் அது மற்றவர்களுக்கு அது கொஞ்சம் ஒரு இதாக இருக்கும். அது சில விஷயங்கள்லாம் இருக்கு, அதுக்காக சொல்கிறேன். ஸோ சனிக்கிழமையில சனி பகவான் வழிபாடு பண்ணுங்க. நல்லெண்ணெய் நல்ல சுத்தமான நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுங்க. அதே போல் ஆஞ்சநேயருக்கு விளக்கேற்றுங்க. கால பைரவர் வழிபாடு பண்ணுங்க. கருப்பு உடை தானம் செய்தால் சிறப்பு. நீ மகர ராசியில பிறந்திருக்கியா, கருப்பு எள்ளு கருப்பு உடை தானம் செய்தால் சிறப்பு. கருப்புல வேஷ்டி துண்டு இருக்கு, வேஷ்டி சட்டை இருக்கு, வேஷ்டி கொடுக்கலாம். கருப்புல சுவாமிக்கு வஸ்திரம் வாங்கி கொடுக்கலாம். இல்லைன்னா ஒரு சுடிதார் ட்ரெஸ் யாராவது போட்டுக்கிற மாதிரி ஏதாவது ஒன்று தானம் கொடுக்கலாம். ஏதோ ஒன்று உங்களால் முடிஞ்சதை நீங்க தானம் கொடுக்கலாம். கொடுத்தால் நல்லது. சிவன் கோவிலில் தீபம் ஏற்றுவது போல் நல்ல பலனை தரும். மலை மேல இருக்கக்கூடிய சிவ வழிபாடு உங்களுக்கு ரொம்ப சிறப்பு. இன்னைக்கு இல்லாம என்னைக்குமே ஞாபகம் வச்சுக்கோங்க. மகர ராசின்னு சொன்னாலே நீ மலை மேல இருக்கக்கூடிய சிவபெருமானை போய் தரிசனம் பண்ணு. உனக்கு உயர்ந்த ஸ்தானத்தை நீ அடைவாய். மலை மேல இருக்கக்கூடிய சிவன். ஏன் பூமியில இருக்கிற சிவன் உடனே அருள் கிடைக்காதுன்னு நினைக்காதீங்க. இந்த ராசிக்கு நான் குறிப்பிட்டு சொல்றேன், அதுக்காக சொல்றேன். சில பேர் திடீர் கமெண்ட்ல கேட்பீங்க, எப்படி கேட்பீங்கன்னா, ஏன் மேல இருக்கிற சிவன் தான் சிவனா, கீழே இருக்கிறதெல்லாம் சிவன் இல்லையான்னு திடீர்னு கேட்பீங்க. அதுக்காக சொல்றேன். சில ராசிகளுக்கு மலை மேல இருக்கக்கூடிய சிவன், மலை மேல இருக்கக்கூடிய முருகன் நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி ஒவ்வொரு ராசிக்கும் உரியது. அதுக்காக மகர ராசிக்கு அந்த மாதிரி இருக்கு, அதனால நான் சொல்றேன். பொறுமையை பிடித்தால் வாழ்க்கை முழுவதும் உறுதி. சரிங்களா? இந்த ஒரு விஷயத்தை என்னைக்குமே மறக்காதீங்க. என்னைக்குமே உங்களுக்கு இஷ்ட தேவதை குலதேவதை வழிபாடு உங்களுடைய விஷயங்களை நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டு இருக்கிறதுனால யூ ஃபாலோ தட் ஒன். எதையுமே விட்டு கொடுக்காம கரெக்டாக பண்ணுங்க. வாழ்க்கையில் சக்ஸஸ் பண்ணுங்க. இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க.